வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் பேசியதை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையில் புறக்கணிச்சிருக்காங்க. அவர் மட்டும் தனியாக நின்று அவங்க ஆளுங்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். எப்பயும் போல் அவங்க பேசுகிறதெல்லாம் நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் இன்றைக்கி ட்ரம்ப் 25% வரி வச்சிருக்காரு. இந்தியாவுக்கு ஃபைன் போட்டிருக்காரு 1ஆம் தேதியிலேருந்து. மோடி அவர்கள் போய் கட்டிலாம் பிடிச்சாரு, அவருக்காக பிரச்சாரம்லாம் பண்ணார், வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்ட்டு ராகுல் காந்தி விட்ட அறிக்கை. மோடி சொல்கிறோம், இது ரஷ்யாட்ட நம்ம போய் எண்ணெய் வாங்கிட்டோமா, அதாவது பொருளாதார தடை விதித்த நாட்டில் போய் ஏன் வாங்கினீங்க, நீங்களும் சீனா அதிகமாக வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இன்றைக்கி போட்டிருக்காரு. இதுக்கு மேலே நீங்கள் ட்ரம்ப்பை ஏதாவது இவங்க பகைச்சிக்கிட்டாங்கன்னா ட்ரம்ப் பல ரகசியங்களை வெளியில் விடுவார்னு தெரியும். அதனால் ட்ரம்ப்புக்கிட்ட அஞ்சு நடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். கேட்டால் நான் லோக குருன்னெலாம் ஒரு கதை விட்டுட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சில சங்கிகள் கூட்டம் ஜால்ரா போடுறது நினச்சா ரொம்ப கவலையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நாடாளுமன்றத்தில் அமித்ஷா ஆற்றிய உரை. இந்த அமித்ஷா ஆற்றிய உரையில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, தொடர்ச்சியாக இன்றைக்கி ஆப்ரேஷன் சிந்துவை பேசுகிறத தவிர அவர் தொடர்ந்து காந்தி குடும்பத்தை இழிவுபடுத்தக்கூடிய வேலையிலும், இந்தியா நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோங்கிற தோற்றத்தை உலக நாடுகளில் ஏற்படுத்தணும். எல்லா நாடும் அப்படி தான் பண்ணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் எங்களை செய்யலை, எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற ரேஞ்சில் இவர் பேசுகிறது. இவர்களுடைய என்ன சொல்கிறதுனா, இந்தியா அப்படிங்கிற ஒரு நல்ல நாடு இன்றைக்கி இவர்கள் கையில் சிக்கி சீரழிஞ்சு கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினச்சி மிக மிக வருத்தப்படக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி மோடி அவர்களுடைய வருகை. இன்றைக்கி மோடி அவைக்கு வரல. எல்லோரும் சொல்கிறாங்க, இல்லைங்க மோடிக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னா, வேறு எந்த அலுவல்களும் இல்லைங்க மோடி தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. வரக்கூடிய தகவல்லாம் பார்த்திங்கன்னா, மோடி மறுபடியும் தியானம் பண்ணுறாரா அப்படின்னா, ஆமாம்மாங்க உலக அமைதிக்கு வேண்டி பண்ணுறாரு. ஒருவேளை காசாவில் இருக்க மக்களுக்காக பண்ணுறாரா, இல்லை இந்தியாவில் இருக்க மக்களே கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டேன் நன்ரோட்டில் நிற்கிறாங்களே அதுக்காக பண்ணாரா? ஏன்னா எழுத்துப்பூர்வமாக கேள்வி கேட்குறாரு. தமிழ்நாட்டு எம்பி தான் எழுத்துப்பூர்வமாக கேட்குறாரு. தமிழ்நாடு எம்பி இல்லை, கர்நாடக எம்பி நினைக்கிறோம். ஏன்னாங்க எழுத்துப்பூர்வமாக கேட்குறாரு, இந்த மாதிரி கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு. நிர்மலா சீதாராமன் சொன்னது 32,000 கோடி வர வேண்டி இருந்தது, 300 கோடி கண்டுபிடிச்சிட்டோன்னு. 32,000 கோடி கருப்பு பணத்தில் 320 கோடி கண்டுபிடிச்சிட்டிங்க. பெரிய சாதனை. இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சாதனை. எப்போ கருப்பு பணத்தை ஒழிச்சிங்க, எதுக்கு? அதாவது என்னென்னா, இவங்க சொன்ன காரணம் என்ன, இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்களா? தினம் பிரச்சனைகள், புது புது பிரச்சனைகள். தேர்தல் ஆணையம் அது ஒரு பிரச்சனை. தேர்தல் ஆணையம் சரியாக தப்பான் அது ஒரு பெரிய விவாதம். ஆளுநர் சரியாக தப்பான் அது ஒரு பெரிய விவாதம். ஜனாதிபதி செய்கிறது தப்பா ரைட்டன் அது ஒரு பெரிய வாதம். சுதந்திர இந்தியாவில் எவ்வளவோ பிரதமர்கள் இருந்திருக்காங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். பிரதமர் குஜராத்லேருந்து, தேவகவுடாலேருந்து, ரொம்ப வலிமை இல்லாத பிரதமர்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க நிறைய கூட்டணி கட்சியோடைய அழுத்தத்தில் இருப்பாங்க. சந்திரசேகர் அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்களுடைய தேவல ஆட்சி நடத்தினார். அவர் கூட இந்தளவுக்கு டென்ஷன் ஆகலை. ஆனால் மோடியோடைய அரசு வேறு எதை பற்றியுமே நம்ம சிந்திக்கக்கூடாது. மக்கள் பிரச்சனைகளை நீங்கள் பேசவே கூடாது. நாடாளுமன்றத்தில் இவர்கள் எதற்காக சண்டையிடுகிறார்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள். சோனியா காந்தி அவர்களுடைய வீட்டிலேருந்து சல்மான் குர்ஷித் அழுதுகிட்டே போனார். நான் டிவி பார்த்துட்டு இருந்து, யார் அமித்ஷா சொல்கிறார், நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ கட்படு ஓகையாக ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னு பார்த்தா, பட்டாலில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்காக சோனியா காந்தி குலுங்கி அழுதாங்க. ஏன்னா அதில் 2 தீவிரவாதிகள் உட்பட ஒரு போலீஸார் செத்து போயிருக்காங்க. இறந்து போன தீவிரவாதிகளுக்காக அழுத சோனியா அந்த அதிகாரிக்காக ஏன் அழவில்லைன்னு கேட்குறாங்க. ஏதாவது இந்த கோபம் வருது. அதாவது என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் நார்மலாக இவரெல்லாம் இருக்காரா? ஏங்க அந்த அம்மா எதுக்கு அழுதுன்னு இவருக்கு தெரியுமா? இவரே ஒரு அதாவது இப்படி ஒரு மோசமான அவதூறு. அதான் பிரியங்கா காந்தி சொன்ன மாதிரி 44 வயசில் எங்கள் அம்மா அவங்களுடைய கணவரை இழந்திருக்காங்க, என்னுடைய வழி எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. பிரியங்கா காந்தியையும் இன்றைக்கி ராகுல் காந்தியும் திட்டமிட்டு அவங்க பேசக்கூடாதுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்குது பிஜேபி. அதையும் தாண்டி ஒரு விஷயந்தான், 2029 இந்த 2 பேரும் நமக்கு சிக்கலாக இருப்பாங்க. இந்த 2 பேர் இருக்கிறதுனால தானே இந்தியா கூட்டணி இருக்குது. இப்போ மம்தா பானர்ஜியோ இல்லை நிதிஷ்குமாரோ யார் வேணால் இருக்கட்டும், இந்தியா முழுக்க அறியப்படக்கூடிய முகம்னா யாருங்க சொல்லுங்கள்? காந்தி குடும்பம் தான். குடும்பம் வரக்கூடாதுன்னா அப்போ அவங்க வராமல் நீங்கள் மட்டும் ஆளுவீங்க. இப்போ நீங்கள் ஜெய்ஷா என்னவா இருக்கார், பேசுகிறதுனா பேசிக்கிட்டே போகலாம். நிறைய அமைச்சருடைய பசங்களை பேர்லாம் கேட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் என்ன பொறுப்பில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப ஆட்சிக்கு மிக மிக முக்கியமான இதை பிஜேபி தான். மோடி மட்டும் ஒரு உருவமாக வச்சுக்கோங்க, அவருக்கு குழந்தையா குட்டியாங்க, ஆமாம் அவர் மனைவியை விவாகரத்து பண்ணாரான்னு கூட தெரில இருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச வேணான்னு பார்க்குறோம்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ட்ரம்ப் வரி விதித்ததற்கு இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. மோடி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஒன்று. இன்னொன்று, மன்மோகன் சிங் அவர்களை பற்றி இவர்கள் வந்து மிக மிக கேவலமாக மன்மோகன் சிங் ஆட்சி இல்லது, இது மோடி ஆட்சி, நாங்கள்லாம் தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்போம்னு சொல்கிறார். நமக்கு எழக்கூடிய சந்தேகம், வரலாறு தெரியுமா இல்லையா? அவருக்கு தெரியும், தெரிஞ்சு மறைக்கிறார். என்ன, மன்மோகன் சிங் அவர்கள் இருக்கும்போது உயிரோடு இருக்கிறாரு, மோடி அவர்கள் ரஷ்யாட்டிருந்து என்ன வாங்குறாரு. அப்போ மன்மோகன் சிங் சொன்ன வார்த்தை சரியான நடவடிக்கை, மோடி சரியாக பண்ணிகிட்ருக்காருன்னு. ஏங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னா நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லக்கூடிய உயர்ந்த மனிதருங்க அவர். ஏன் சொன்னார்? ஏன்னா கம்மி காசில் கொடுக்குறான், அப்போ வாங்கியிருக்கலாம். அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தோம்னா நிறையா நாடுகள் ரஷ்யாட்டிருந்து பெட்ரோலை வாங்கலை. அப்போ நம்ம கம்மி காசு கொடுக்குறோம், நம்ம போய் வாங்கணும். அது சரியான நடவடிக்கை. ஆனால் என்னென்னா, நீங்கள் சரியான நடவடிக்கை கம்மி காசுக்கு வாங்கி இங்கே விலையே குறைக்காமல் அதே ரேட்டுக்கு கொடுத்தீங்க பாருங்கள், அது அயோக்கியத்தனம். அப்போ அதாவது தேர்தல், ஒரு 5 மாநில தேர்தல் 4 மாநில தேர்தல்னால் பெட்ரோல் டீசல் விலை உயராது, மற்ற நேரத்தில் உயரும். மோடிக்கிட்டையும் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலைகிட்டலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றுது, எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றுதுன்னா நீங்கள் ஏன் ஆட்சி பண்ணுறீங்க கேட்பாங்களா இல்லையா மக்கள்? காங்கிரஸ் ஆட்சி தான் சரியில்லைன்னு தான் உங்களை கொண்டு வந்தோம். எண்ணெய் நிறுவனங்கள் பண்ணுதுன்னா நீங்கள் எதுக்குப்பா இருக்கீங்க? உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போடல அப்படின்னா வந்து சப்சிடி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, கரெக்டுங்களா? அப்போ விலை ஏற்றுனா தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஒன்றிய அரசு எதுக்கு? ஒன்றிய அரசு என்ன தான் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒன்றிய அரசுடைய வேலை தான் என்ன? ஜிஎஸ்டி வாங்கி அந்த ஜிஎஸ்டியை எல்லா ஊருக்கும் பிரித்து கொடுக்கணும். நேற்று மறுபடியும் சொல்லிட்டோம், நேற்று மறுபடியும் எழுத்துப்பூர்வமான கேள்வி, ₹1 கொடுத்தா எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு நேற்றும் சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு 47 காசு, முதல்ல 29 காசு, இப்போ 47 காசாம். இதுக்கு நம்ம வேறு என்னது, உத்தரப்பிரதேசத்துக்கு ₹1 கொடுத்தீங்கன்னா ₹1 70 காசு கொடுப்பாங்களாம். பீகாருக்கு ₹1 கொடுத்தா ₹1 30 காசு கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்மலாம் வளர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காசு கம்மியாக கொடுக்குறாங்க. வளர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு தொடர்ந்து மட்டம் தட்டக்கூடிய இடத்தில் நம்ம இருக்கோம். நல்லா யோசனை பாருங்கள், இதுக்கெல்லாம் காரணம் என்ன? தொடர்ந்து நம்ம வந்து இத்தனை எம்பிக்கள் நம்மக்கிட்டேருந்து போய் கூட நம்ம ஆளும் அரசில் அங்கம் பெறவில்லை. அப்படியே ஆளும் அரசில் அங்கம் பெற்றாலும் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அதை வலியுறுத்தி கேட்டதானா அது உண்மையிலே இல்லை. நிறையா விஷயத்தில் நம்ம கோட்டை தான் விட்டுருக்கோம். ஆனால் என்ன ஒரு ஆறுதல்னால், இங்கே நம்ம கட்சி இப்போ ஜெயலலிதா அம்மாவோ கலைஞரோ ஸ்டாலின் இருக்கும்போது இது சென்ட்ரல் இல்லை, கலைஞரோ ஜெயலலிதா அம்மாவோ இருக்கும்போது அந்த மாநில உரிமைகள்னு வரும்போது நம்ம கண்டிப்பாக சீரி இருக்கும். ஜெயலலிதா அம்மா அதில் எந்த காலத்திலையும் கைவிட்டது, அதெல்லாம் ஜெயலலிதா அவர்களை பற்றி 1000 நீங்கள் குறை சொல்லலாம். ஆனால் அந்த மாநில உரிமைன்னு வரும்போது அவங்க வந்து பிஜேபி ஒரு அதாவது பாசிச பாஜக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பாசிச பாஜகவுடைய ஆட்சியை கவுத்த பெருமை ஜெயலலிதா அம்மாவை சேரும். உண்மையிலே அதுக்காக பாராட்டுகிறோம். வாஜ்பாயை வந்து ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டி, என்ன ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டின்னார் கலைஞர். ஜெயலலிதா அம்மா ராங் மேன் இன் தி ராங் பார்ட்டி, அவ்வளோதான். அவருக்கு என்ன மரியாதை? அது ஜெயலலிதா அம்மாவுடைய பல விஷயங்களில் அவங்களுடைய இந்த விஷயம். நேற்று கூட கடம்பூர் ராஜு சொல்லியிருக்காரு பொழுது, ஜெயலலிதா அம்மா செய்த வரலாற்று பிழை அது, அப்புறம் சொல்லலைன்னு ஏதோ சொல்லியிருக்காரு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம என்னென்னாங்க, ஒரு ஆள் நம்ம பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக, திமுக பிடிச்சதுங்கிறக்காக திமுக செய்கிறது எல்லாம் சரி, அதிமுக பிடிச்சா அதிமுக செய்கிறது சரி, எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஓரளவுக்கு அது நடுநிலைமையாக பேசணும்ல. தமிழகத்துக்கு பேராபத்து வருவது கரெக்டு, பிஜேபி இருக்கும்போது பேராபத்து வரும். பிஜேபி உள்ளே வந்தாலே பேராபத்து தான், அதில் மாற்று கருத்தில். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் மறைமுகமாக அவர்களுடன் பேசிக்கொண்டு இருப்பதை எப்படி ஏற்றுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மோடி அவர்கள் இன்றைக்கி வந்து எல்லா கட்சிகளையும் மிரட்டி கொண்டிருக்கிறாரே. இந்தியா முழுவதும் மோடிக்கு அடிபணியாத நமக்கு தெரிஞ்ச ஒரே தலைவர்னா ராகுல் காந்தி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அடுத்து ஒரு சீனில் வருதுன்னு பார்த்தா மம்தா பானர்ஜி, அவங்க ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி சில பேர் மட்டும்தான். அது இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்க வேண்டும் நம்ம ஏன் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம்? இந்தியா கூட்டணி இருந்தால்தான் மோடியை வீழ்த்த முடியும். கெஜ்ரிவால் உணர்ச்சப்பட்டு போய் நடு ரோட்டில் நின்றுருக்காரு, அவ்வளோதான். இன்னும் ரோட்டுக்கு வந்துடுவார். அவர் ஏற்கனவே வந்துட்டார், இன்னும் ரோட்டுக்கு வருவார். அவர் என்ன நினச்சிருக்காரு, பஞ்சாபை நம்ம பிடிச்சிட்டோம், அடுத்து நம்ம குஜராத்தை பிடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆக போகிறாருங்கிறது காலம்தான் முடிவு செய்யும். அதாவது காங்கிரஸுக்கு இவர் டஃப் கொடுக்குறாராம். எத்தனை வருஷ கட்சி, எத்தனை ஸ்டேட்டில் இங்கே இருக்குது. இவர் வந்து அதாவது என்னென்னா, மோடி அவர்களுக்கு பின்னால் இருந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல, நேரடியாக மோடியை வாழ வைப்பவர்கள் இவர், நிதிஷ்குமார், இந்த மாதிரி சில பேர் தான். இவர்கள் தான் மோடி வாழ்ந்துட்டுருக்கார். சரியோ தப்போ காங்கிரஸ் பெரிய கட்சிங்க. ராகுல் காந்தியை பிரதமர் கண்டென்ட் அவருக்கு என்ன தப்பு நம்மளும் கேட்குறோம். என்ன தப்பு? மக்கள் ஓட்டு போடாமல் விட்டுருவாங்க. இவர்களே ஒற்றுமை இல்லாமல் இருப்பதால் தான் மோடி ஓடிட்டுருக்காரு. இப்போ இவங்களுக்கே பிரச்சனை வந்தோடனே அடுத்த தேர்தலில் பாருங்களேன், எல்லோரும் சொல்கிறாங்க அடுத்த தேர்தலில் இதே பிஜேபி ஜெயிக்கும், கண்ணிமிக்கும் நேரத்தில் எல்லாம் நடக்குங்க. இல்லை இப்போவே பிஜேபி ஜெயிக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்புடையதாக இல்லை.
ராகுல் காந்தி திறமையாக தான் நிறையா விஷயம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அதில் மாற்றுக்கிறத தொடர்ந்து இயங்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி ட்ரம்ப் பேசணுன்னா உடனே அவர்கிட்ட இருந்து அறிக்கை வருது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை பற்றி பக்காவாக பேசிகிட்டு இருக்காரு. அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி நிறையா மீட்டிங் போட்டுட்ருக்காரு. இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் இந்த அளவுக்கு காங்கிரஸ் ஓரளவுக்கு ஜெயிச்சதுக்கு காரணம், இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுக்கு காரணம் ராகுலுடைய இதுதான். இப்போ பீகார் பாருங்கள், பீகார் நமக்கு தெரிஞ்சு பீகாரோட சிச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது எப்படியும் ஜெயிக்கலாம்னு ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது எடுபடாது. ஆனால் ஒன்று தேர்தல் ஆணையம் இந்த நினைத்ததை சாதித்து விட்டதுன்னா சூப்பராக சாதிச்சிருச்சு. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு நாங்கள் செய்கிறது தான் செய்வோம். உச்சநீதிமன்றம் என்ன பண்ணோம்? எல்லோரும் சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் கண்டித்து விட்டது. நமக்கு என்னமோ அப்படி தெரியல. கடைசியாக என்ன ஆகும்னா இப்படியே தகுதி நீக்கம் பண்ணி பிஜேபி ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் தேஜஸ்வி என்ன பண்ணுவார்? ஏங்க அவர் முதலமைச்சர் பதவிக்கு முயற்சி பண்ணுறாரு. முதலமைச்சர் பதவியே கிடைக்காது, எலெக்ஷன் வச்சா அப்படின்னா எலெக்ஷனை புறக்கணிக்க வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? எந்த எல்லைக்கு போவார்கள்? அப்புறம் பீகாரில் ஒரு பெரிய புரட்சி வெடிக்கும். அதை மோடி வந்து தாங்க முடியாத புரட்சியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்தியா கூட்டணி சபையிலேருந்து வெளியேறினதே அவருக்கு பெரிய அசிங்கம். ஒட்டுமொத்தமாக எல்லோரும் வெளியேறிட்டாங்க. அமித்ஷா மட்டும் நின்று பேசிகிட்டு இருக்கார். கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் இருக்காங்க எதிர்கட்சியில்? 250 பேர் கிட்ட இருக்காங்க. 250 பேரை காணோம். நீங்கள் உங்கள் எம்பிகள்கிட்ட அது நீங்கள் ஒரு ரூமில் உட்காந்து பேசலாமே. அது காமெடியாக பேசுகிறாரு. உண்மையிலே அமித்ஷா வந்து இந்தளவுக்கு பிபி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாரு. ரொம்ப டென்ஷன் உடம்புக்கு நல்லதில்லை. ஏன் இவர் டென்ஷன் ஆகி கொண்டிருக்கிறாருன்னு தெரில. அதனால் இவர்கள் ரொம்ப ஓவராக ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஆட்டம் போட்டால் காலம் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பை தரும். தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடலுக்கு எதிராக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அரசியலை பற்றி நமக்கு தெரியும். அது இப்போ பேச வேணான்றேன், சென்ட்ரலை பற்றி பேசுகிறதுனால. இருந்தாலும் சொல்கிறோம், நீங்கள் நம்ம பழைய பதிவுகளை பாருங்கள். நம்ம நடுநிலைவாக பேசுகிறோம்னு நினச்சிங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.